ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் இட்லி தான். எங்கள் வீட்டில் எப்போயுமே காலையில் இட்லி தான் செய்வோம். அதான் மைல்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. இது காலையில் வச்ச நூக்கல் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்னான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. இன்றைக்கி மீன் வாங்கி கொடுத்துருக்காங்க, பாறை மீன் வாங்கி கொடுத்துருக்காங்க. மீனை போட்டு மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் வதக்கி தான் செய்வேன். அதுக்கு 2 எங்கள் இதுக்கு தகுந்தாப்பில், எங்கள் குடும்பத்துக்கு தகுந்தாப்பில் 2 வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கணும். எடுத்துட்டு சட்டியில் போட்டு வதக்கி இது பண்ணிக்கலாம். முதல்ல பாத்திரத்தை கழுவணும். பாத்திரத்தை கழுவிட்டு மீனை உங்களுக்கு கழுவி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ வதங்கிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி மிக்சியில் நான் நெல்லிக்காய் அரைச்சி வைக்கணும். ஏன்னா காலையிலேயே எப்போயுமே நான் டிஃபனோடு அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். நெல்லிக்காய் ஒரு வாரமாக வாங்கலை. ஸோ அதனால் இப்போ மதியம் லஞ்சோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கிட வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா நான் நறுக்கி வச்சுருக்கேன். மீனை கழுவியாச்சு. மீன், மிளகாத்தூள், பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே பசறிட வேண்டியதாக. லைட்டாக எண்ணெயை ஊற்றி இது பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு போதும். இது மட்டும் தான் போட்டால் போதும் பண்ணிட்டாங்க வீட்டில். நாளைக்கு கொஞ்சம் ஏதாவது சாம்பார் இல்லாட்டி வேறு ஏதாவது வச்சு இருக்கிற பீஸை பொரிச்சுக்கலான்ட்டாங்க. இதை எலுமிச்சம்பழத்தை இப்படி புழிஞ்சு விட்டணும். புழிஞ்சு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை அப்படியே பசறிட வேண்டியது. அப்படியே போட்டு அவ்வளோதான். இது அப்படியே ஊறட்டும். வெளில போய் நெல்லிக்காய் ஜூஸை அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சிட்டு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமும், மிளகாத்தூள் தேவை குழம்புக்கேற்ப. இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான். இப்போ நான் இதில் வெந்தயம், ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன். தாளிச்சுட்டு பூண்டு, வெங்காயம் எல்லாம் போடுவேன். அவ்வளோதான். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொதிக்கிறப்ப போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். கருவேப்பிலை எல்லாம் உப்பு சீக்கிரம் இதாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அப்படியே ஊற்றிட வேண்டியது தான்.
அவ்வளோதான். இதை வந்து இந்த புளி தண்ணியோட கரைச்சிட வேண்டியது தான். மிச்சம் இருக்கிறத புளி தண்ணியோட இல்லாட்டி இந்த இப்போ வலித்து போட்டுற வேண்டியது தான். நான் ஒரு கையில் இது பண்ணுறதுனால என்னால் இது பண்ண முடியல. அதை வலித்து மிச்சம் இருக்கிறத புளி தண்ணியோட இது பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதில் வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு மேற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான். கொதிக்கட்டும். கொதி வரட்டும். இதுக்கடையில் இங்கே வந்து மீன் பொரிக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீனை வந்து திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு 2 தடவை திருப்பி போட்டோம்னா எடுத்து தட்டில் வச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் வந்து போட்டுடலாம். போட்டு லைட்டாக சும்மா ஒரு குண்டு இது 3 பீஸ் மட்டும் போட்டுக்கனால கிண்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் உடம்பு அதெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கணும். போட்ட உடனே கிண்டிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும், இல்லாட்டி உடஞ்சிரும் மீன். அப்படியே மூடிட வேண்டியது. இது வந்து மீன் பொரிச்சாச்சு. இந்த மீன் பொரிச்சோடனே நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து மீன் வந்து பொரிச்சாச்சு. இப்போ சமையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, மீன் குழம்பு, பொரிச்ச மீன், மாம்பழம், கொட்டை. எப்படி ஆதவன் படத்தில் மீன் வெட்டினா தலை எனக்குங்கிற மாதிரி மாம்பழம் இது பண்ணால் கொட்டை வந்து எனக்கு தான். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள்.